உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கியூஆர் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு நம்முடைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே நம்ம வந்து எல்லோரும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு கார்டு மாதிரி ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க கியூஆர் கோடு மூலமாக. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ஓம் எக்ஸ்போ FTA ஓம் எக்ஸ்போ 2023. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ரோடு வந்து புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய 60க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டால் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இருக்காங்க. இந்த எக்ஸ்போ பற்றி பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் சொல்லுங்கள் சார், இந்த ப்ரோக்ராம்லாம் அங்கே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடைய கம்பெனியும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லாயிருக்கும். முதல்ல இது வந்து ஃப்ளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷன் ஒரு 25 ஆண்டு கொண்டாடிய சில்வர் ஜூப்ளி ஆண்டை கொண்டாடிய ஒரு அசோசியேஷன் நடத்துகிற ஒரு எக்ஸ்போ. இதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60 ஸ்டால்ஸ் வந்து நல்ல ப்ரீமியம் பில்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. மெயினாக வந்து ஒரு 30 லட்சத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் வில்லாவோ டில் 1.2 crores வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வெரைட்டி ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் தான் இங்கே இருக்குது. மெயினாக இங்கே வந்து வர வேண்டிய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் சரௌண்டிங் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள எல்லா ப்ரீமியம் பில்டர்ஸும் இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் பில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கோல்டு காயின் ஆஃபர், மேலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆஃபர் எங்களுடைய நண்பர் வந்து ஒரு ஜாவா, அதாவது வீடு வாங்கினா ஒரு ஜாவா பைக்கே கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் வந்து வர ஹோம் பையர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக ஒரு இங்கே உள்ளே வந்துட்டு போகிற எந்த ஒரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாமல் இருக்காது. அது நான் சொல்ல வர்றது சின்ன விலையிலேருந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரு லக்ஸுரியஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வாட் எவர் இட் இஸ் அந்த எல்லா விதமான மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இது ஏன்னா வந்து ஒரு நான் ப்ராஃபிட் மோட்டிவ். நீங்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் மோட்டிவ்ல இந்த எக்ஸ்போ நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இது மூலிமா எங்கள் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட முக்கியமான நோக்கம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஸோ நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்கை ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு 2 ப்ராஜெக்ட் கரண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மதர் ஸ்கொயர் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து சாய் கிருஷ்ணா எலக்ட்ரிக் சோழிங்கலூரில் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம். கிஃப்டாக நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். ஒன்லி ஃபார் சோழிங்கலூர் ப்ராஜெக்ட் சாய் கிருஷ்ணா எலக்ட்ரிக். ஓகேங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் கேம்ப் ரோட் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ எங்களுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா KPN ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஊரப்பாக்கம் லொக்கேஷன். ஸோ நாங்கள் ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு பிரம்மாண்டமான சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா KPN மார்பல் டவுன்ஷிப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசிஎஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம வந்து டிரைவிங் பண்ணக்கூடிய லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ லேண்டு மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்துலேருந்து, ஸோ வில்லா பார்த்திங்கன்னா 27 லேக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, நாங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா 20 இயர்ஸில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் வாங்க, நாங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ. வணக்கங்க. இந்த எக்ஸ்போவில் நாங்கள் வந்து எங்களோட வில்லா ப்ராஜெக்ட்டுக்காண்டி ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களோட பில்டர் நேம் வந்து சங்கர் கணேஷ் பில்டர். LS Avenue செம்பாக்கத்தில் ராஜகிரி பாக்கம் பக்கத்தில் எங்கள் வில்லா இருக்குது. உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் வந்து 1500. பட்ஜெட் அரௌண்ட் 97 lakhs வரும். நம்ம பிப்ரவரியில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. உண்மையிலே இங்கே போனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கொடுத்துச்சிங்க. ஸோ 14, 15 இந்த 2 நாள் நடந்தது. 14ஆம் தேதி நான் போகலான்னு நினச்சோம். பட் 14ஆம் தேதி போக முடியல. அதனால தான் பார்த்தா இன்றைக்கி போனேன். ஏகப்பட்ட ஸ்டால்ஸுங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸும் சரி, நம்ம இண்டிவிஜுவல் வில்லா, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்ஸு, லேண்டு எதுவாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா லோன் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா LIC, SBI இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த லோன் ப்ராசஸுக்கான டீமும் பார்த்தா வந்துருந்துச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றி கொஞ்சம் அந்த எண்டுக்கு போகும்போது தான் நமக்கு
அந்த டிஎம்டி கம்பிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பில்டிங் சம்மந்தமான அத்தனை சம்மந்தமான எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எத்தனை ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லி. ஸோ மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு 9 o'clock 10 o'clock நாங்கள் போயிட்டேன். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்கே நிறைய என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள ஸ்டால்ஸுக்கான என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. 2 ஃப்ளோர் இருந்துச்சுங்க ஒட்டு மொத்தமாக. ஸோ கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாகவே எல்லாமும் ஸ்டால்ஸ் இருந்தது. அதே போல் பார்த்தோன்னா மேலேயும் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஒரு சில டீம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. இப்போ ரூபி இந்த மாதிரி இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டால்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க டீமுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் எக்ஸ்போ நடந்ததாக கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் இல்லை ஃப்ளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் நம்ம ஒன்று கிடைக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ரேட்லாம் இங்கே போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோன்னா அந்த இடத்துல நான் வந்து உண்மையிலேயே உணர்ந்தேன். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு ஃபன்னுக்கான இடமும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வந்திருந்தாங்கன்னா குழந்தைங்க விட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கான கேன்டீன் வசதியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இது பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த பைக்கு ஜாவா பைக்கு இலவசமாக கொஞ்சம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் அங்கே கொண்டு வந்தாங்க. அவங்களும் அந்த டீம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டால் போடுறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த நானும் பார்க்குறேன். ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பெரிய பட்ஜெட் வரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து உள்ளே போய்ட்டு ஒரு என்ட்ராய்டு சில விஷயங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு எங்கேயாவது போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நானும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ போடுறேன். அப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகலாம். மேபி பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறது வீக் எண்டில் தான் போடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நிறைய டீம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஜெக்டை வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஃப்டர்நூன் டைம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய க்ரௌடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த இதுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அவ்வளோ பெரிய மண்டபத்தில் அவ்வளோ க்ரௌடு வருமானு எதிர்பார்த்தேன். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீம் வந்துருந்துச்சு, அவ்வளோ க்ரௌடும் வருது. நம்ம கிட்ட ரீசேல் ப்ராப்பர்ட்டி பார்த்தா தாம்பரம், முடிச்சூர், இந்த வெஸ்ட் தாம்பரம் சைடு எல்லா இடத்துலையும் மணிவாக்கம், முடிச்சூர், வண்டலூர் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக லேண்ட் இருந்தாலும் சரி வீடு இருந்தாலும் சரி நமக்கு அணுகும். நன்றி.